குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. இந்த ஒரு ஜாலியான மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு, இங்கே அயர்லாண்டில். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, காலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிறது கீழே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷனை பற்றி பேச போகிறேன். இப்போது 2025 காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னாவே இன்ஜினியரிங் தான் பரவலாக ஒரு ஃபேமஸான எஜுகேஷனாக இருக்குது. அதை கடந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் எல்லாம் பாப்புலராக இருக்க முன்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன் ரொம்ப பாப்புலர். அதை படித்தவங்களும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு அழகான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இன்ஜினியரிங் பாப்புலர் ஆனதுனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் அதிகமாக பேசப்படுறதில்ல. இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன்லேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் அந்த தலைப்பில் பேச போகிறேன். பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, +2ல் போதுமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க, அப்புறம் நம்மளால் இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்தவங்க தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை நோக்கி போகிறாங்க. நானும் +2 முடித்ததுக்கப்புறம் ஒரு டைலமாவில் இருந்தேன். இன்ஜினியரிங் படிக்கிறதா இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறதான்னு. சில சமயம் எனக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லை. இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு பேர் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும்பாங்க. அந்த காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ரெண்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு சீட் கிடச்சிது. ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ். கெமிஸ்ட்ரி இஸ் மை ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்டில் நான் ப்ராக்டிக்கலில் எனக்கு குப்ரிக் நைட்ரேட்டுன்னு ஒரு சால்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் எப்படி கேரக்டரைஸ் பண்ணேன்னா, காப்பரை இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரௌன் ரிங் டெஸ்ட். நைட்ரேட்டை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டை போட்டு, ப்ரௌன் ரிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சல்ஃபியூரிக் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் எடுத்து பண்ணணும். அந்த கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் எடுத்து ப்ரௌன் ரிங் ஃபார்ம் பண்ணி காப்பரை கன்ஃபார்ம் பண்ணி காட்டினேன். கெமிஸ்ட்ரிக்கும் எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டுன்னு வைங்களேன். அதனால் நான் கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ணி போனேன். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு சில சமயங்களில் +2 முடித்ததுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால கெமிஸ்ட்ரியை நோக்கி போனேன். அதுக்கப்புறம் நிறைய மக்களை சந்தித்தேன். அவங்க கொடுத்த இன்புட்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, சரி இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை விட்டு இன்ஜினியரிங் நோக்கி போயிட்டேன். இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை எடுத்து படிக்கிறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி இருக்குது, பிஏ இருக்குது, பிகாம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. பிகாமில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இருக்குது, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு ஒரு கோர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பிஏ இங்கிலீஷ் இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது, தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களோட காலேஜ் எஜுகேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஃப்ரூட்ஃபுல்லாக, அன்ஃபர்கெட்டபிளாக இருக்கும். இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு டைட்டாக ப்ராக்டிக்கல் கிளாஸு, அப்புறம் ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான் இன்ஜினியரிங்க்கு. என்ன அப்படின்னா, என் சாஃப்ட்வேர் கம்பெனிக்காக ப்ராக்டிஸ் பண்ணி போகிறது. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அப்படி இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதலாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். இதெல்லாம் இல்லைனாலும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலான்னாலும் இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸை ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் எடுக்கிறாங்க. நல்ல பேக்கேஜ்லேயே எடுக்கிறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறத
இன்ஜினியரிங்க்கு மட்டும் பொதுவானதில்ல. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்ட்டான கோர்ஸ் தான். நீங்கள் சாஃப்ட்வேர் அப்படின்னா அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வெறும் 6 மந்த்ஸ் கோர்ஸ் தான். அதுக்கு தேவையானது வந்து 3 சப்ஜெக்ட் தான். ஒன்று டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், அடுத்தது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அடுத்தது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த 3 சப்ஜெக்ட் படித்தா நீங்கள் ஈஸியாக ஜாபுக்கு லேண்ட் ஆகிடலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், குரூப் 1 எக்ஸாம்ஸ், குரூப் 2 எக்ஸாம்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒர்ஸ்ட்டு கேஸில் இதெல்லாம் கிளிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே எப்போ வேணாலும் ஒரு 6 மந்த்ஸ் உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே லேண்ட் ஆகிடலாம். இப்போ மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம்? மழை பெஞ்சா நீங்கள் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? கொடையை பிடிப்பீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கலாம், இல்லை பஸ் டிரைவராக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? உடனே கொடையை பிடிப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில், காலேஜ் எஜுகேஷனில் உங்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் ஈஸியாக லேண்ட் ஆகிடலாம். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அது ஒரு எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா. ஆனால் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த குரூப் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ஆர்ட்ஸ் டிகிரி வந்து 3 இயர்ஸ் இருக்குது. நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுக்குமே +2 கொஞ்சம் டைட்டாக எப்போவுமே படிச்சுட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. அதனால் காலேஜ் எஜுகேஷனில் ஆர்ட்ஸில் ஃபஸ்ட் இயர் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா செல்ஃபாக எப்படி லேர்ன் பண்ணுறது, சுயமாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2வது, ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இங்கிலீஷை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜு. அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? எப்படி கிராமர் எடுத்து படிங்க. நீங்களே படிங்க. இதை வந்து ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக படிங்க. உங்கள் ஆர்ட்ஸில் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக கிராமர் மட்டுமே படிங்க. கிராமர் மட்டுமே படிங்க. இங்கிலீஷ் படிங்க. ஃபஸ்ட்டு கிராமர் படிங்க. 2வது, சொந்தமாக எப்படி ஓனாக சென்டென்ஸ் எழுதுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கூலில் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதியிருந்தால் பரவாயில்ல. காலேஜில் நீங்கள் சொந்தமாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு எப்படி சிம்பிள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட்லேயே நீங்கள் ஒரு 10 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் சொல்ல வந்த கருத்தை சொல்லலாம். நீங்கள் சிம்பிள் சென்டென்ஸில் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். காம்பவுண்ட் சென்டென்ஸில் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங்கை டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறது ரைட்டிங் தான். அதனால் ஃபஸ்ட்டு ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். அடுத்தது, ஒன்ஸ் நீங்கள் ரைட்டிங் கிராமர் நல்லா தெரிஞ்சுட்டு ரைட்டிங்கில் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்போக்கன் ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து இங்கிலீஷை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, நீங்கள் செகண்ட் இயர் போகும்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறோமா, இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு போகிறோமா, இல்லை பேங்க் போகிறோமா, இல்லை சாஃப்ட்வேர் போகிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 1 hour 1.5 hour அலாட் பண்ணி செகண்ட் இயரில் ஃபுல்லாக நீங்கள் என்ன ஏரியாவை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஃபுல்லாக படிங்க. நீங்கள் டிகிரி முடித்து ஒருவேளை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கலாம். மாஸ்டர்ஸில் உங்களுக்கு அகைன் அடிஷ்னல் 2 years கிடைக்கும். நீங்கள் திரும்பி வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி இதை வந்து சைட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஜாப் எக்ஸாம் கிளிக் ஆனதையும் உடனே நீங்கள் மாஸ்டர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி மாஸ்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு.
நான் என்ன ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட் அப்படின்னா டெய்லி ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறதே எதுக்கு அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸை டெவலப் பண்ணுறது தான் காலேஜோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. காலேஜில் லெக்சரிங்கில் ஒவ்வொரு விதமான லெக்சரர்ஸ் ஒவ்வொரு விதமாக சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணி நடத்துவாங்க. நீங்கள் வந்து இது சொல்லிக் கொடுக்கல, அது சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேடி படிச்சுக்கலாம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் ரொம்ப ஈஸி. ஒரு மொபைல் எடுத்து ChatGPTயோ இல்லை Grokோ எடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தேவையான பதிலுக்கு மேலேயே அது உங்களுக்கு தந்துடுது. அதனால் நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல் படிக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் மினிமம் 1 ஹவர் ஈவினிங் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வாக்கிங் போங்க. டெய்லி 1 ஹவர் வாக்கிங் போங்க. ஒரு 3 மந்த்ஸ் வாக்கிங் போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெய்லி 1 ஹவர் ரன்னிங் போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் எதுவுமே ஜிம் இல்லாமல் ஒரு ஜாகர் ரன்னிங் ஷூஸ் வாங்கிட்டு டெய்லியும் 1 ஹவர் ரன்னிங் போங்க. இல்லாட்டி ஒரு நாளைக்கு ½ அன் ஹவர் ரன்னிங் போங்க. மீதி ½ அன் ஹவரில் சிட்டப்ஸ் போடுங்க, புஷ்அப்ஸ் போடுங்க, புல்லப்ஸ் போடுங்க. இதெல்லாத்தையும் வந்து டெய்லியும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னா முதல் வந்து உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அதனால் வந்து டெய்லி மினிமம் 1 ஹவர் ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக நீங்கள் கம்பல்சரி அலாட் பண்ணி பண்ணுங்கள். இது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் இதை தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு வேளை நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுங்களேன், எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, டெய்லியும் 1 ஹவர் அலாட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லியும் 1 ஹவர் கம்பல்சரியாக ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு அலாட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டைமை எப்படி எஃபிஷியண்ட்டாக படிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அது 2 மணி நேரத்தில் வந்து 1 மணி நேரம் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு அலாட் பண்ணிவிட்டு ஜாகிங், சிட்டப்ஸ், புஷ்அப்ஸ், புல்லப்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணிவிட்டு 1 ஹவரில் இந்த 2 மணி நேரம் படிக்க வேண்டியதை எப்படி 1 ஹவரில் நம்ம இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அக்குமுலேட் பண்ணி மெமரியில் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எஃபெக்டிவாக எப்படி படிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டே டு டே லைஃப்பை நீங்கள் வந்து காலேஜில் மாற்றினீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து காலேஜ் முடிஞ்சு வரும்போது நீங்களும் ஒரு முழு மனிதராக வர முடியும். உங்களால் உங்கள் காலேஜுக்கு பெருமை, உங்கள் காலேஜால் உங்களுக்கு பெருமை. உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லுவாங்க. இப்போ காலேஜ் போன பையன் வந்து எவ்வளவோ மாறிட்டான், டெய்லியும் ரன்னிங் போகிறான். நீங்கள் ரன்னிங் மட்டும்தான் டெய்லி ரன்னிங் போங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு வேளை குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு படிக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள போய் பார்த்து அவங்கக்கிட்ட இன்புட்ஸை கேதர் பண்ணுங்கள். அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நீங்கள் தனியாக போய் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் கேட்டு அவங்ககிட்டருந்து இன்புட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்பை நீங்கள் வந்து கட்டமைக்கணும். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த டே டு டே லைஃப்பை கட்டமைச்சிங்கன்னா தான் உங்கள் காலேஜுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னு அர்த்தம். 2வது ரீடிங் ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் ஒரு மந்த்லி மேகசின் வாங்குங்க. இப்போ நிறைய மேகசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. மந்த்லி மேகசின்ஸ் வாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்னாவே இந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அலர்ஜியாக இருக்குது. எதை படிக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்திகளை மட்டும் முதல் பக்கத்துலேருந்து லாஸ்ட் பக்கத்து வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போது இந்த சமயத்தில் என்ன பிடிச்சிருக்குது, நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வான்ஸ் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னா
அது சம்மந்தமான நியூஸை வந்து நியூஸ் பேப்பரில் தேடுங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் அது சம்மந்தமான நியூஸ் வந்துருந்துச்சுன்னா அதை மட்டும் படிங்க. உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி தான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபஸ்ட் பேஜில் என்ன ஹெட்லைனு, அடுத்தது செகண்ட் ஹெட்லைன் என்ன, சைடில் என்ன ஹெட்லைன், இப்படி படிச்சிங்கன்னா போர் அடிக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கிறது போர் அடிக்கும். இதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தேடி நியூஸ் பேப்பரில் படிக்க ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்த்லி மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காலத்தில் பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதனால் ஒரு மந்த்லி மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் பிடிச்சிருக்குது, இப்போ ஸ்போர்ட்ஸ் பிடிக்குதா, இல்லை ஸ்போர்ட்ஸ் மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆன்மீகம், யோகா இந்த மாதிரி பிடிச்சிருக்குதா, அந்த மாதிரி அது ரிலேட்டடான மேகசின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதம் ஒரு நாள் ஒரு மேகசின் வந்துச்சுன்னா அதை எடுத்து படிங்க. இந்த மாதிரி உங்கள் காலேஜ் லைஃப்பை நீங்கள் கட்டமைக்கணும். இதை வந்து யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நீ வந்து நியூஸ் பேப்பர் படி, இல்லைப்பா இந்த மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்களே உங்களுக்கு தேவையானதை சுயமாக ஒரு அக்கறை எடுத்து பண்ணணும். இதுதான் வந்து காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப்பில் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்காத காரணமே என்ன அப்படின்னா, சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தோன்றதுக்கு தான். இதனால தான் வந்து ஒரு சில பாடங்களை ஒரு சில வாத்தியார்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கலினாலோ அது நல்லது தான். ஏன் அப்படின்னா, தெளிவாக சொல்லிக் கொடுத்து எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த பாடத்தில் ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து வாத்தியார் கரெக்டாக உங்களுக்கு நடத்தியிருக்காருன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உடனே நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான புரிதலை நீங்கள் படிக்கிறது மூலயமா தேடுவீங்க. ஸோ அதனால் வந்து யார் எப்படி நடத்தினாலும் நீங்கள் படிக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் படிக்கணும். காலேஜில் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். டே டு டே லைஃப்பில் எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்பல்சரியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நீங்கள் ஜிம்முக்கு போயோ அதிக செலவு பண்ணியோ இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ரன்னிங் போங்க, புல்லப்ஸ் எடுங்க, புஷ்அப்ஸ் எடுங்க, சிட்டப்ஸ் பண்ணுங்கள். சிட்டப்ஸில் 2 விதமாக இருக்குது. ஃபுல் சிட்டப்பு, ஹாஃப் சிட்டப்பு. இதை பண்ணுங்கள். இதை டே டு டே லைஃப்பில் பண்ணிங்கனாவே, ஸ்கிப்பிங் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பரான ஃபிசிக்கல் ட்ரைனிங் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது எப்படி இங்கிலீஷு எப்பப்போ எதை படிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷை டெவலப் பண்ணுங்கள். செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நீங்கள் என்ன ஏரியாவுக்கு போகணுமோ அதை சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் எதுவுமே கிளிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஜாப் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒரு 6 months உட்காந்து சாஃப்ட்வேர் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாபுக்கு போயிடலாம். இன்றைக்கி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு திமிங்கலம் மாதிரி இருக்குது. எந்த ஸ்டூடெண்ட்ஸு எங்கேருந்து வந்தாலும் அதை வந்து அவங்கள முழுங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்கறக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனும் ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிக்கிறோம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஒரு படி கீழே அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பிட்டு உங்களை தாழ்வாக நினைக்கிறதோ, இல்லை ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப அறிவாளி, நம்ம முட்டாள் அப்படின்னு நினைக்கிறத, அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் கைவிட்டுட்டு நீங்கள் உங்களை எப்படி டே டு டே லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்டை எப்படி நல்லா எஃபிஷியண்ட்டாக படிக்கிறது, எப்படி நம்ம இங்கிலீஷை டெவலப் பண்ணுறது, எப்படி பாடியை ஃபிசிக்கல் ட்ரைனிங் டெய்லியும் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி யோசித்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களோட பாணியில் கட்டமைங்க. உங்களை நீங்கள் யாரோடையும் ஒப்பிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிருந்தாருன்னா நீங்களும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த கோர்ஸை படித்து போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் விருப்பம் இருக்குதுன்னா அதை படிங்க. இல்லை சாஃப்ட்வேரில் போய் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னாவே ஒரு ஹைடெக் லைஃப்லாம் இப்போ காட்டுவாங்க. சரி, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் லைஃப் போங்க. சாஃப்ட்வேர் லைஃப் பிடிக்கல அப்படின்னா வேறு எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் வேறு ப்ரொஃபஷனுக்கு அழகாக ஷிஃப்ட் ஆகலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப், ஒரு பியூட்டிஃபுல்லான எவர் கிரீன் லைஃப். என்னை கேட்டால் நான் இன்ஜினியரிங் படித்ததை விட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்ததுன்னா ரொம்ப காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நான் படிக்கலை.
அதனால் நீங்கள் படிக்கிற காலேஜ் டைம் உங்கள் லைஃப்பில் ஒரு டைம் தான் வரும். அதை எப்படி அழகா கட்டமைக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் பண்ணணும். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுங்கள். நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுங்கள். நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு அவங்களோட கான்டாக்ட்ஸ் வச்சுக்கோங்க. கான்டாக்ட்ஸை வந்து நீ யாரும் உங்களுக்கு வந்து உங்கள் கான்டாக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் தான் தேடி போய் ஒரு கான்டாக்டை பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட காலேஜ் லைஃப்பை உங்கள் லைஃப்க்கு அடித்தளமாக அமைக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்கள் உங்களோட லைஃப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதை நீங்கள் படிங்க. உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபண்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் சாஃப்ட்வேர் போகலாம், எப்போ வேணாலும் எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். இன்றைக்கி நான் முதல்வன் ஸ்கீம்லாம் வந்துருச்சு. அதனால் வந்து நீங்கள் ஜாலியாக எனி டைம் ஹாப்பியாக நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு ஜாப் ரெடியாக இருக்குது. இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிற்றின்பத்திற்கு அடிமையாகி ஏதாச்சும் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க. சிகரெட்டு, இல்லாட்டி சாராயம், ஆல்கஹால், இந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாட்டி போதை வஸ்துக்கள், கஞ்சா, இந்த மாதிரி போதைப் பொருளுக்கெல்லாம் அடிமையாகிடுறாங்க. ஏன் இளைஞர்கள் இதெல்லாம் தேடி போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் மனசுக்குள்ளே, சொல்ல முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரோவர்சி உள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்றா இருக்கும், அவங்களோட லைஃபு வேறு மாதிரி இங்கே போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாமல் இந்த போதைப் பொருள்கள் தேடி போவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்தால் தானே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், கான்ட்ராடிக்ஷன்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. அதனால் இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு தான் வந்து இந்த போதை வஸ்துகள் தேடி போகிறாங்க. ஃபஸ்ட்டு லைஃப்பில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் போகிற பாதை, எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற பாதை ஒர்க் அவுட் ஆகலை, வேறு பாதை போகுதுன்னா, இது வந்து நாம் போகிற பாதையை விட இந்த பாதை நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்புங்க. அந்த பாதையில் நீங்கள் இணக்கமாக போங்க. நீங்கள் போகிற டைரெக்ஷன் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறத மாதிரியே எல்லாத்துக்கும் அமையாது. 90% அந்த மாதிரி அமையாது. ஏதாவது ஒரு புது ட்ராக் வந்துச்சுன்னா அதில் எப்படி போகிறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மனசை இலகுவாக வச்சுக்கணும். எதை வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். எதை வந்தாலும் நான் இது எனக்கு விரோதமாக இருக்குது, எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு போகாதுங்க. எதை வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் தான் வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு அடித்தளமான விஷயம். அதனால் நீங்கள் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மந்த்லி மேகசின் படிங்க, மாதம் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச சினிமாவுக்கு போங்க, நியூஸ் பேப்பரை படிங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த தீய பழக்கங்கள் உங்களை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடும். போதை, இல்லை சும்மா சில மாதிரி ஒரே இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கிறது, கல் மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தேடி வராமல் இருக்கிறக்காக நீங்கள் நல்ல விஷயங்களை தேடி போனீங்கன்னா தான் தீய விஷயங்கள் உங்களை தேடி வராமல் இருக்கும். இல்லாட்டி தீய விஷயங்கள் சும்மாவே அமைதியாக இருந்தீங்கன்னா தீய விஷயங்களும் உங்களை தேடி வந்துடும். அதனால தான் நல்ல விஷயங்களை தேடி போகணும். நல்ல விஷயங்களை நீங்கள் வாலண்டியராக பண்ண ஆரம்பிக்கணும். அதனால தான் இந்த எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ண சொல்கிறது, ஜாகிங் போங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் படிங்க, மந்த்லி மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்க, ஒரு நல்ல பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள போய் ஃபிசிக்கலாக பாருங்கள், பேசுங்க, கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த தீய பழக்கங்கள்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி எல்லாருமே தீய பழக்கம் எல்லாருமே இந்த சிற்றின்பத்தில் இருந்து வெளிவர முடியாது. ஏன்னா சிற்றின்பத்திலிருந்து புலன்வழியே வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. 5 புலன்கள் வச்சு தான் நாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.
அப்போ அந்த ஐம்புலன்களை வச்சு அனுபவிக்கும்போது ஏதாவது ஒரு புலன் மயக்கத்துக்கு நம்ம போய் தான் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி வர்றது. சிற்றின்பத்துக்கு அடிமையாகிறது ஒரு இயல்பு. ஆனால் அதில் நீங்கள் அடிமையானீங்கன்னா அதுலேருந்து டக்குன்னு வெளியே வர தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த விஷயத்துக்கும் எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவன் கிடையாது. எனக்கும் சில சிற்றின்பங்களில் இருக்குது. நானும் சில விஷயத்துக்கு அடிமை தான். இப்போது அட் த ப்ரெசன்ட் டைமில் நான் எதுக்கு அடிமை அப்படின்னா, இதுக்கு பேர் டாப்பியோக்கா சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பாட்டில் காலியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இதுக்கு அடிமைன்னு. இதை ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன் சிப்ஸு. அடுத்தது 2வது நாளும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். இப்போ 3வது நாளும் வாங்கி சாப்பிட்டேன். இப்போது எனக்கு இந்த சிப்ஸு இல்லாமல் என்னால் இருக்க முடியல. இதை டாப்பியோக்கா சிப்ஸுன்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டங்களில் இதை மரவள்ளி சிப்ஸு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. நான் இதுக்கு அடிமையானாலும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இது சாப்பிட்டா வயிறு நல்லா கிளியர் ஆகுது. அதனால் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் இந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்துக்கு அடிமை அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த டாப்பியோக்கா சிப்ஸ்லேருந்து இந்த சிற்றின்பத்துலேருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்ததாக டக்குன்னு நான் இந்த டாப்பியோக்கா சிப்ஸை கட் பண்ண முடியாது. அடுத்ததாக இது லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்கட். ஏன்னா இந்த பிஸ்கெட்டோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு இதயம் மாதிரி இருக்கும். அதனால இது லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் டாப்பியோக்கா சிப்ஸ்லேருந்து வெளிவரக்கு இந்த லிட்டில் ஹார்ட்ஸுக்கு போயிட்டேன். அடுத்தது இந்த லிட்டில் ஹார்ட்ஸ்லேருந்து படிப்படியாக குறைச்சி அடுத்தது நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா டக்குன்னு அதை கட் பண்ண முடியாது. அதுலேருந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு டைவெர்ட் பண்ணுங்கள். அதை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிலிருந்து வேறு விஷயம், சின்ன விஷயம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சி தான் நீங்கள் ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். இதை பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பவர் ஆஃப் ஹேபிட்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களோட பழக்க வழக்கமாக கொண்டு வரணுன்னா தொடர்ந்து 21 நாட்கள் செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு பழக்க வழக்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படி இது பழக்கமாக மாறுது அப்படின்னா, அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. கியூ, கிரேவிங், ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூ அப்படின்னா தூண்டுதல், மக்கள் மூலிமா தூண்டுறது, விளம்பரம் மூலிமா தூண்டுறது, இல்லை உங்களோட சூழ்நிலைகள் தூண்டுறது இந்த கியூ. ஸோ இப்போ நீங்கள் ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த கியூ என்னென்னா, திடீர்னு சாயந்தரம் ஒரு வீக்கெண்டு, வெள்ளிக்கிழமை ஆனதையும் சனி ஞாயிறு, சரி நாம் ஆல்கஹால் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரிகர் வரும். இந்த ட்ரிகருக்கு பேர் தான் கியூ. நெக்ஸ்ட்டு கியூ வந்ததையும் கிரேவிங்னா என்ன அப்படின்னா, ஆல்கஹால் சாப்பிட்டா ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க. அது ரிவார்டு. அந்த ரிவார்டுக்கு ஏங்கி மனசு கிரேவிங்க்கு போகும். இதுதான் கியூ, கிரேவிங், ரிவார்டும்பாங்க, ஓகேவா? இப்போ நான் ஆல்கஹால்லேருந்து உங்களை எப்படி டைவெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கியூ வரத்தான் செய்யும், ட்ரிகர் இருக்கும். இந்த ட்ரிகரை நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆல்கஹாலை டப்புன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. எப்பெல்லாம் கியூ வருதோ நீங்கள் கான்சியஸாக அந்த கியூவை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆல்கஹால் குடிக்கலான்னு ஒரு கியூ வருது, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது ஆல்கஹாலை விட உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். எப்பெல்லாம் ஆல்கஹால் குடிக்கணும்னு வருதோ உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு லாங் வாக் போங்க. 1/2 hour தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே இருங்க. இது இப்படித்தான் நாம் கிரேவிங்கை மாற்ற முடியும். ஒரு கியூ வந்துச்சுன்னா கியூவை நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. கியூவை புரிஞ்சுக்கிட்டு வேறு ஆல்டர்னேட் ட்ராக் எடுக்கணும். இல்லை உங்களுக்கு சமையல் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, எப்போல்லாம் இந்த நெகட்டிவ் பழக்கத்தை
ஒட்டி ஒரு கியூ வருதோ அப்போ நீங்கள் உடனே போய் சமைக்க ஆரம்பிக்கலாம். சமைக்க ஆரம்பித்தது நீங்கள் எல்லாமே சாப்பிடணுன்னு தேவையில்லை. சமைச்சு வேறு யாருக்காச்சும் கொடுக்கலாம். இல்லை இல்லாத பிராணிகள், காக்காய், குருவிகள், நாய் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கியூ வருதோ இப்படி ஒரு ஆல்டர்னேட் ட்ராக் எடுத்து போகணும். இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி 1 ஹவர் உங்களோட ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக அலாட் பண்ணிடுங்க. டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க. டைமை படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க. படிக்கிறத எஃபிஷியண்ட்டாக மாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கையில் டைம் வரும். 2வது விஷயம் என்ன சொன்னேன்னா, காலேஜ் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் டைம்லேயே வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. மந்த்லி மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பீப்புளை போய் நேரில் பார்த்து அவங்களோட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். உங்கள் பிரின்ஸிபல் இருந்தார்னா அவர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குது, ஆனால் எப்படி போகிறதுன்னு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு தெரியலனா அவர்கிட்ட போய் பேசுங்க. எல்லாமே உங்களுக்காக தான் இருக்காங்க. காலேஜில் பிரின்ஸிபல், ஸ்டாஃப், ஹெச்ஓடி எல்லாமே உங்களுக்காக தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நேராக போய் பேசுங்க. உங்களோட இந்த வெட்கப்படுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக ஷையாக இருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷையாக இருப்பாங்க. அந்த காலேஜில் வந்து நீங்கள் அந்த அந்த வெட்கப்படுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களாக உங்களுக்கான விஷயத்தை தேடி நீங்களாக தான் போய் தெரிஞ்சுக்கணும், வாங்கிக்கணும். அதே மாதிரி ஒரு தீய பழக்கங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு சொன்னேன். கியூ, கிரேவிங், ரிவார்டுங்கிற சைக்கிளில் கியூவை நீங்கள் கட் பண்ண முடியாது. எப்போல்லாம் கியூ வருதோ அப்போ ஆல்டர்னேட் ட்ராக் எடுத்து வேறு விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. அதில் ஒரு சின்ன ரிவார்டு வரும். அந்த ரிவார்டு வந்து உங்களோட நீங்கள் அடிக்டான ரிவார்டுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான தீய பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு போதுமான விஷயத்த சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் லைஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை இருக்கிற சமுதாயம் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க நிம்மதியாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்வாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோர்கள் வந்து ரொம்ப இனிமையான மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். உங்களோட காலேஜ் லைஃப்பை நீங்கள் தான் கட்டமைக்கணும். இண்டிபெண்ட்டாக இருங்க. லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். See you.